ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபியா விளாக்ஸ். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட 2 days கேரளா ட்ரிப்போட வீடியோ தான். நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். 25 பேர், அண்ணா வீடு அண்ணி வீடு அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே குழந்தைங்க சாமி பாட்டு போட்டு அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறம் நாங்களாம் வந்து ஃபுல்லாக ஒரே ஆட்டம் தான், செம்ம ஜாலியாக போச்சு. ஆடி முடித்து பார்க்கவே 1 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு தான். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே போய்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கிறத பிளானு. எல்லாம் போயிட்டு அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ரூமெல்லாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுமே ரொம்ப அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப ஒரு 700 kilometers. அதனால் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீ ஆகிட்டு அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான். ஆனால் இடங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே மரம் தான். அந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கேரளாவோட ஸ்பெஷலே நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபுல்லாகவே மரம் தாங்க. மரம் இல்லாத இடத்த நம்ம பார்க்குறதே ரொம்ப ரேர். அந்த மாதிரி நாங்கள் போன இடம் ஃபுல்லாக மரம் தான். நடக்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபால்ஸ்குள்ளே போகும்போது நாங்கள் போகிற டைமுக்கு வந்து தண்ணி ஓப்பன் பண்ணலை. ஆனால் 11 o'clock அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தண்ணிலாம் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு தண்ணி போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த 11 o'clock அந்த டைமில் தான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த வழியில் போனோன்னா மேலே இருந்து தண்ணி கீழே ஊற்றும், அப்படி பார்க்கலாம் வியூ. அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஓகே, ஒரு தண்ணி விடுவாங்கன்னா, ஆனால் ஒரு வேளை அன்றைக்கி கூட்டம் இல்லை அப்படிங்கிறங்காட்டிக்கு விடலை என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி தண்ணி விடலை. ஆனால் இடம்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் முடியல. நாங்கள் சரி ஓகே, பசி வந்துடுச்சு ரொம்ப. ஒரு 9 o'clock 10 o'clock மேலெலாம் ஆயிடுச்சு, 11 கிட்டே ஆயிடுச்சு. சரி கிளம்பிடலாம், அடுத்த பிளேஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சுருந்தாங்க. அவங்க ஊர் ஸ்பெஷல் தாயத்து அந்த மாதிரி ஏதோ காலில் கட்டிக்கிறதுக்கு அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேரளா போயிட்டு கேரளா ஸ்பெஷல் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்களே, நெல்லிக்காய் மாங்காய் நிறைய என்னென்னமோ வச்சுருந்தாங்க. எனக்கு மாங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். காலையிலத்துக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். செகண்ட் வந்து என்ன பிளேஸ் போனோம்னா லுலு மால் தான் போயிருந்தோம். சரி வெளியே தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மால் மாதிரி போகலாம் அப்படின்னு தான் செகண்ட் பிளேஸ் மாலுக்கு போனோம். ஃபுல்லாக மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து பால்லாம் ஆற்ற வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுட்டு வந்து சரி மால்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லி அங்கே நிறையா பேர் வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து சரி நாங்களும் லஞ்சு சாப்பிட்ல, அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபுட்டு வாங்கி அங்கேயே கார் பார்க்கிங்கில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொச்சின் போர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஷிப்பில் வந்து ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. சரி ஓகே, அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்புனோம்.
அடுத்து அங்கே தான் போயிருந்தோம். சரி கொஞ்ச நேரம் ஷிப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் தாங்க நாங்கள் ரொம்ப ஏமாந்துட்டோம். அநியாயத்துக்கு ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா மணி வந்து 5 மேலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், வந்துடும் வண்டி வந்துடும்னு சொல்லிட்டு, ஷிப் வந்துரும்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்ததே கிட்டத்தட்ட சூரியன் வந்து ஃபுல்லாக மறையிற ஸ்டேஜுக்கு தான் வந்துச்சு. அது வரைக்கும் வரவே இல்லை. சரி அதுதான் லேட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றுமே காட்டலைங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சும்மா ஒரு 1 ஹவர் சொல்லியிருந்தாங்க. 1 ஹவரில் வந்து போயிட்டு ரிட்டன் போகிறதுக்கு 1/2 மணி நேரம், அங்கேருந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா போகிறாங்க சும்மாங்க அவ்வளோ ஸ்லோன்னா சொல்லவே முடியாது. ஒன்றுமே எங்களுக்கு பார்க்குறதுக்கே அங்கே எதுவுமே கிடையாது. வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் தூரத்தில் வந்து பெரிய ஷிப் ஒன்று, நல்லா கார்கோ ஷிப் மாதிரி பெருசாக ஒரே ஒரு ஷிப் இருந்துச்சோ தவிர வேறு ஒன்றுமே அங்கே இல்லை. வந்து பர் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா 150 வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் சுத்தம் வேஸ்ட்டுங்க. யாருமே போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த டைமுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ரொம்ப ஏர்லியாக போங்க. ஒரு 3 அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு வேளை பார்க்கலாமா என்னமோ. நாங்கள் போன டைமுக்கு சுத்தம் ஒன்றும் பார்க்கல. நாங்கள் ஏறின போட்டும் வேஸ்ட்டுங்க. அவ்வளோவும் காசு தண்டம்தான். போகவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். என்ன வண்டி போகவே மாட்டேங்குதுன்னா, அப்புறம் நாங்கள் எல்லாம் பேச அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நாங்கள் பேசினதுக்கு அப்புறம்தான் வந்து திருப்பி சுற்றுறாங்க. மறுபடியும் அடுத்த இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா போகவே இல்லைங்க. கூட்டிகிட்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டால் எங்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒரு 15 to 17 பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கல, இது இந்த பிளேஸுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு போகிறாங்க சும்மா அப்படியே மெல்லமாக அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா 1 ஹவரில் கொண்டு போய் இறக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவங்க போனாங்களோ தவிர மற்றபடி பார்க்கணும் அப்படின்லாம் நாங்கள் ஒன்றுமே பார்க்கவே இல்லை. இறங்கியெல்லாம் செம சண்டை அவங்களோட. இது ஒன்று மட்டும் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. போகாமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க வந்து இல்லை எல்லாமே காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்காட்டி தான் எல்லாருமே ஏறிட்டோம். சரி எல்லோரும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யார் போனாலும் சரி டைமிங் மட்டும் கொஞ்சம் இயர்லியாக போய்க்குங்க. அதே மாதிரி கரெக்டான போட்டில் பேசி கரெக்டான இதாக பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து போகிறோம், நம்மளுக்கு அதுக்காக தான் போகிறோம், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அதுவே அங்கே நடக்கலைன்னா அப்புறம் வேஸ்ட்டு. ஃபுல்லாக சாப்பாடு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார்